சிங்காரவனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும், நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. சபையானது ஒரு தோட்டத்திற்கு ஒப்புமையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக தோட்டத்தில் நீரூற்றும் கிணறும் இருக்கும். இந்த தோட்டம் அடைக்கப்பட்ட தோட்டமாகும். தேவனுடைய சபை உலக பிரகாரமான ஸ்தலங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஒரு பரதீசை போல அழகாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே தேவனுக்கு பிரியமானது. கர்த்தர் தம்முடைய சபையை பார்த்து, என் சகோதரியே, என் மணவாளியே என்று அன்போடு அழைக்கிறார். விசுவாசிகளாகிய தோட்டம் கர்த்தருக்காகவே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காகவே அடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேவனுடைய பங்கு. இதில் தேவனுடைய பிரமாணம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பலத்த செய்கைகள் விளங்கும்படியாக இஸ்ரவேல் தேசம் மற்ற தேசங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய மறைவான இரகசியங்கள் எல்லாம் புதைந்து கிடக்கின்றன. தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவரால் பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய தோட்டத்தின் நடுவே உலாவுகிறார். கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உலக பிரகாரமான ஜனங்களால் பிரத்யட்சமாய் காண முடியாது. சபையின் பாதுகாப்புக்காகவே அது அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறது. சபையை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்தகார சக்திகள், சாத்தானின் வல்லமைகள் எதுவும் சபைக்குள் பிரவேசித்து விடாதவாறு சபையானது அடைக்கப்பட்ட தோட்டமாக பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தருடைய தோட்டத்தில் நீரூற்று உள்ளது, ஒரு கிணறும் உள்ளது. இந்த நீரூற்று மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இந்த கிணறு முத்திரிக்கப்பட்ட கிணறு. நீரூற்றில் மறைவு கட்டப்பட்டிருப்பதினால், கிணறு முத்திரிக்கப்பட்டிருப்பதினால் இந்த தண்ணீரில் வேறு எந்த தண்ணீரையும் கலந்து கலப்படம் பண்ண முடியாது. மற்ற தண்ணீரின் அசுத்தம் இதில் கலந்து நீரூற்றையும் கிணற்று நீற்றையும் கெடுத்து அசுத்தமாக்கி விடாதவாறு இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் அடைகட்டப்பட்ட தோட்டத்தை போன்றவர்கள். விசுவாசிகளுக்குள் இருக்கிற கிருபை மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தில் அவர்களுடைய ஆத்துமா உள்ளான மனுஷனாக மறைவாக இருக்கிறது. அந்த ஆத்துமாவுக்கு கிறிஸ்துவானவர் ஜீவ தண்ணீரை தருகிறார். விசுவாசிகளுக்குள்ளே ஜீவ தண்ணீர் நீரூற்றாக புறப்பட்டு வருகிறது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யோவான் 4:14. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:38. பழைய ஏற்பாட்டு காலத்து சபையும் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருந்தது. சடங்காச்சார பிரமாணங்களால் அந்த சபையை சுற்றிலும் தடுப்பு சுவரை போல வேலி அடைக்கப்பட்டிருந்தது. அக்காலத்தில் பரிசுத்த வேதாகமம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றைப் போலவும் முத்திரிக்கப்பட்ட கிணற்றைப் போலவும் அவர்களுக்கு இருந்தது. பரிசுத்த வேதாகமம் இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்திற்கு மாத்திரமே சொந்தமாயிருந்தது. ஆனால் இப்போதோ பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்பட்டு விட்டது. எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் உலக இரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசமில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் பட்சபாதம் இல்லை. விசுவாசிகளின் தோட்டத்தில் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும் நிரம்பி இருக்கின்றன. தோட்டத்திலே கனிகள் மாத்திரமல்ல, நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் நிரம்பி இருக்கின்றன. அவற்றோடு வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் திரளாய் உள்ளன. விசுவாசிகளின் தோட்டத்தில் கனிதரும் விருட்சங்களும் அதிகம், தூபவர்க்க மரங்களும் அதிகம், கந்தவர்க்க செடிகளும் அதிகம். கனிகளும் நேர்த்தியானவை, தூப வர்க்கங்களும் நேர்த்தியானவை.
தூப வர்க்கங்கள் மலர்களை விட மேன்மையானவை. சபையில் உள்ள விசுவாசிகள் கனிகளுக்கும் தூப வர்க்கங்களுக்கும் ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அருமையான கனி மரங்களைப் போலவும் சகலவித தூபவர்க்க மரங்களைப் போலவும் இருக்கிறார்கள். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமானவர்கள். இவர்கள் சீக்கிரத்தில் அழிந்து போக மாட்டார்கள், நீடித்த காலத்திற்கு நிலைத்திருப்பார்கள். பரிசுத்தவான்களிடத்தில் நல்ல நோக்கமும் நல்ல பேச்சும் நல்ல சித்தமும் இருக்கும். பூக்கள் உதிர்ந்து போனால் அதன் பின்பு அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சிறிது காலம் மலர்ந்து அதன் பின்பு அழிந்து போகிற பூக்களைப் போன்றவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் அருமையான கனிமரங்களைப் போலவும் சகலவித தூபவர்க்க மரங்களைப் போலவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிற சபையானது சிங்கார வனத்தைப் போல இருக்கிறது. இதில் தேவனுடைய கிருபையும் அன்பும் ஐக்கியமும் எப்போதுமே நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய மகிமை எப்போதும் வெளிப்படுகிறது. சிங்கார வனத்தில் சகலவித கந்தவர்க்க செடிகளின் நறுமணம் எப்போதும் வீசுவது போல பரிசுத்தவான்களின் நாவில் இருந்து கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது. சிங்கார வனத்தில் அருமையான கனிமரங்கள் எக்காலத்திலும் நற்கனிகளை கொடுப்பது போல கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் ஜீவியத்தில் ஆவியின் கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தோட்டத்திற்குள் வேற்று மனுஷரும் விலங்குகளும் வந்துவிடாமல் பாதுகாப்பதற்காக தோட்டத்திற்கு வேலி அடைப்பது வழக்கம். சூலமித்தியிடம் தான் மட்டுமே பழக முடியும் என்றும் வேறு யாரும் அவளிடத்தில் பிரவேசிக்காதவாறு சூலமித்தி அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாள் என்றும் கூறுகிறார்.